தமிழக தலைமைச் செயலாளராக இருந்த சிவ்தாஸ் மீனா ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து தமிழகத்தின் 50வது தலைமைச் செயலாளராக முதல்வரின் முதல் தனிச் செயலாளர் முருகானந்தம் நியமிக்கப்பட்டுள்ளார். தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்களால் தாம்பரத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நெரிசலை கட்டுப்படுத்த தாம்பரம் பேருந்து நிலையத்தில் 20க்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசார் பணியில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் காட்டூர் சாலையில் இயங்கி வரும் மனநல காப்பகத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட இருவருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் அஸ்வின் தங்கராஜ் என்பவர் சம்பவ இடத்திலேயே இறந்தார். தஞ்சாவூரை சேர்ந்த கைருல் ஆஸ்மியை ராசிபுரம் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட விவகாரம் குறித்து பத்ம விருதுகள் பெற்ற 71 டாக்டர்கள் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளனர். அதில் இந்த வழக்கில் நேரடி சிறப்பு கவனம் செலுத்தி சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான தண்டனை வாங்கிக் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை மசினகுடியை ஒட்டிய சீகூர் யானை வழித்தட பகுதிகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள விடுதிகளை இடித்து அகற்ற நீலகிரி மாவட்ட நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உரிமையாளர்கள் 15 நாட்களுக்குள் இடித்து அகற்ற வேண்டும் எனவும் இல்லையென்றால் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் எச்சரித்துள்ளது. இந்தியா முழுவதும் நேற்று 30 ஷாப்பிங் மால்களுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. சென்னை அண்ணா நகரில் உள்ள தனியார் ஷாப்பிங் மாலுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. இதையடுத்து நாடு முழுதும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட இடங்களில் மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். இதில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என்பது தெரியவந்தது. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு முதல்வர் ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். 100 நினைவு நாணயத்தை வெளியிட்டு கருணாநிதிக்கு பாராட்டு மழை பொழிந்தீர்கள். கூட்டாட்சி, இந்திய ஜனநாயகம் மற்றும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய முக்கிய பங்களிப்பை நேர்த்தியாக எடுத்துரைத்துள்ளீர்கள். தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என ஸ்டாலின் கூறியுள்ளார். ஜனாதிபதி முர்மு நாட்டு மக்களுக்கு ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த பண்டிகை நாளில் நமது சமுதாயத்தில் பெண்களின் பாதுகாப்பையும் மரியாதையையும் உறுதி செய்ய அனைத்து நாட்டு மக்களும் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் எனவும் தெரிவித்துள்ளார். கவர்னர் ரவி திடீர் இன்று மாலை டெல்லி செல்கிறார். அவருடன் செயலாளர், உதவியாளர், பாதுகாப்பு அதிகாரி ஆகியோரும் செல்கின்றனர். கவர்னரின் பதவிக்காலம் ஜூலை 31ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் பதவி நீட்டிப்புக்கான உத்தரவு இதுவரை வரவில்லை. பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்து பதவி நீட்டிப்பு குறித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவில் இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் மிக கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. பத்தனம்திட்டா, இடுக்கி மற்றும் கோழிக்கோடு மாவட்டங்களில் மிக அதிக மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்ட பகுதிகள், குமரிக்கடல் உள்ளிட்ட பகுதிகளின் மேல் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மேற்கு நோக்கி நகர்கிறது. இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் வரும் 24ஆம் தேதி வரை பரவலாக மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் தலைவராக காவல்துறை தலைமை இயக்குநர் நிலை அதிகாரிகள் மட்டுமே நியமிக்கப்பட்டு வந்த நிலையில் ஓய்வு பெற்ற அதிகாரியை நியமிக்கப்பட்டிருப்பது கண்டிக்கிறேன். ஓய்வு பெற்ற அதிகாரிக்கு எந்தவித பொறுப்புடைமையும் கிடையாது. பொறுப்புடைமையை நிர்ணயிக்க முடியாத அதிகாரி ஒருவரை இந்த பதவியில் எப்படி நியமிக்க முடியும் என பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பினார். சென்னையில் பெண் இன்ஸ்பெக்டர்கள் பற்றாக்குறையால் சேலையூர் மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர், சிட்லப்பாக்கம், தாழம்பூர், கானத்தூர் உட்பட 10 காவல் நிலையங்களை சேர்த்து பார்க்க வேண்டிய சூழல் உள்ளது. இதனால் பெண்களுக்கு உடனடி தீர்வு கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படுகிறது. அனைத்து காவல் நிலையங்களுக்கும் பெண் இன்ஸ்பெக்டர் உட்பட பெண் போலீசார் நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழகத்தில் நடப்பு சீசனில் காற்றின் வேகம் போதிய அளவுக்கு இல்லை. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த சீசனில் மே முதல் ஆகஸ்ட் 16 வரை 92 கோடி யூனிட் காற்றாலை மின் உற்பத்தி குறைந்துள்ளது என அதிகாரிகள் கூறினர். அடுத்த மாதத்துடன் காற்றாலை சீசன் முடிவுக்கு வருமா அல்லது நீடிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த சீசனில் மின் உற்பத்தி குறைந்தது காற்றாலை மின் உற்பத்தியாளர்களுக்கு இழப்பு என்றும் தெரிவித்தனர். முல்லை பெரியாறு அணை உடைந்தால் ஏற்படும் சேதத்துக்கு யார் பொறுப்பேற்பர் என மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி கேள்வி எழுப்பியுள்ளார். அணையில் தண்ணீர் நிரப்புவதில் தற்போதைய நிலையை தொடர வேண்டும் என உத்தரவிடும் நீதிமன்றம் பொறுப்பேற்குமா அல்லது அந்த உத்தரவுகளை அமல்படுத்தும் அதிகாரிகள் பொறுப்பேற்பரா என்றும், மீண்டும் ஒரு மிகப்பெரிய பேரழிவை எதிர்கொள்ளும் சக்தி கேரளாவுக்கு இல்லை என்றும் கூறினார்.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஸ்பேஸ் ஜோன் அமைப்பு சார்பில் மாணவர்களுக்கு விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் செயற்கைக்கோள் தயாரிக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. பயிற்சியின் நிறைவாக மாணவர்கள் உருவாக்கிய சிறிய ரக செயற்கைக்கோள் வரும் 24ஆம் தேதி அன்று மாமல்லபுரம் அடுத்த பட்டிக்குளம் என்ற பகுதியில் ஏவப்பட உள்ளதாக பயிற்சியாளர்கள் தெரிவித்தனர். சென்னையில் பப் ஒன்றில் தோழியருடன் நடனமாடிய சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவர் முகமது சுகைல் மயங்கி விழுந்து பலியானார். முதற்கட்ட விசாரணையில் மாணவர் மது குடிக்கவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. அவர் வேறு ஏதேனும் போதைப்பொருள் பயன்படுத்தினாரா என்பதும் குறித்து விசாரணை நடந்து வருகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் காட்டூர் சாலையில் இயங்கி வரும் மனநல காப்பகத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட இருவருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் அஸ்வின் தங்கராஜ் என்பவர் சம்பவ இடத்திலேயே இறந்தார். தஞ்சாவூரை சேர்ந்த கைருல் ஆஸ்மியை ராசிபுரம் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் புறவழிச்சாலையில் உள்ள நத்தமேடு அருகே முன்னால் சென்ற லாரி மீது கார் மோதியதில் தந்தை ரத்தினசாமி, மகன் ரமேஷ் ஆகியோர் இறந்தனர். மற்றொரு மகன் வேல்முருகன் படுகாயங்களுடன் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து குறித்து திண்டிவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த விவசாயி வேலு கண்ணபிரான் கார் விபத்தில் தலையில் படுகாயமடைந்த நிலையில் மூளைச்சாவு அடைந்தார். அவருடைய உடல் உறுப்புகளை தானம் செய்ய உறவினர்கள் முன்வந்தனர். அவரது இருதயம், நுரையீரல், சிறுநீரகம் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு தானமாக வழங்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அண்ணா குடியிருப்பு பகுதியில் மாட்டிறைச்சி விற்பனை செய்யும் 3 கடைகளில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் திடீர் ஆய்வு செய்தனர். ஆய்வின் போது தரமற்ற 3 கிலோ மாட்டிறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு அளிக்கப்பட்டது. தரமற்ற மாட்டிறைச்சி விற்ற 2 கடைகளுக்கு தலா ரூபாய் 5,000 வீதம் ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தெற்கு காடையைச் சேர்ந்த மாதம்மாள் என்பவர் வீட்டு முன் கட்டி வைத்திருந்த ஆட்டை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். அதிர்ச்சியடைந்த மாதம்மாள் போலீசில் புகார் அளித்தார். 2 வீலரில் வந்த 4 பேர் ஆட்டை திருடிச் சென்றது தெரிய வந்தது. சிசிடிவி காட்சியை வைத்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் 2 வீலர்களை பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர். ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் வானோய் நகர் அருகே அமைந்துள்ள பாலம் ஒன்றை உக்ரைன் ராணுவம் தகர்த்துள்ளது. இந்த பாலம் தகர்க்கப்படும் வான்வழி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள உக்ரைனின் விமானப்படை தளபதி மைக்கோலோ ஒலசஸ் மற்றொரு பாலம் தகர்க்கப்பட்டது என தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுகா கீழ திருப்பாலக்குடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.